இந்த சத்ரு உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல விளைச்சல் கெட்டு போயிடும். என்பது என்ன அப்படின்னா, கடவுளுக்காக நாம் அர்ப்பணித்த விஷயங்கள். உபவாசம் சொல்லவா, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது ஃபாஸ்ட் பண்ணுங்க. வாரத்துல 2 நாளாவது உபவாசம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஒருவன் போய் ஜெபம் பண்ணான். யார் அவன்? பரிசேயன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, வாரத்துல 2 நாள். ஆமா, அதே பைபிள் சொல்லுது, இந்த பரிசேயனுடைய வேதபாரனுடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசேயனுடைய நீதி என்ன? வாரத்துல 2 நாள் அர்ப்பணிப்பு, ஜெபம். விளைச்சல் என்பது அர்ப்பணிப்பு, உபவாசம், ஜெபம், நன்மை, மேன்மை, ஆண்டவருக்காய் செய்கிற காரியங்கள், வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த வைராக்கியம், இவைகளை கெடுப்பதுதான் சத்ருவினுடைய முதல் நோக்கம். நல்லா அதுல கைய வச்சானா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நம்ம நடத்துறோம். இன்னைக்கு சபையில எவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியாது, எனக்கு எத்தனை பேர் வரலன்னு தெரியாது. நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஒரு அம்மா கூணி உட்கார்ந்து இருந்தாங்க. எத்தனை வருஷமா? 18 வருஷமா. 18 வருஷமா வரும், கையை தட்டும், பாட்டு பாடும், வீட்டுக்கு போயிடும். ஆனா ஒரு நாள் இயேசு திடுதிப்புன்னு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டாரு. டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு வந்துட்டாரு. அந்த நாள் அந்த அம்மா குனிஞ்சது நிமிந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல உட்கார்ந்த ரோசி அக்கா வரல. அடுத்த வாரம் வந்து பாக்குது, கூணி அக்கா நிமிந்து உட்கார்ந்துருக்கு. என்னடி கதைன்னு கேக்குது. நீ என்ன நிமிந்து விட்ட? உனக்கு தெரியாதா? போன வாரம் நீ வரலையா? இயேசு வந்தாரு. அப்ப இந்த விளைச்சலை கெடுக்கிறது யாரு அப்படின்னா சத்ரு தான்.